ஒரு 100 ரூபா கூட அதை படுத்துட்டோம். போகணும் பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணி கூத்துறாங்க ஒரு நல்லா இருக்குங்க. நாட்டுக்கு நாடு நாடு நாட்டோடு விருந்த அடுத்த பல்லடி செல்றாங்க. மாசி அப்புறம் கூத்து பாடுறாங்க. வேற என்ன கேட்டா உனக்கு தெரியுமா? நானே சொல்லணுமா? சொல்லு. செலப்புல கொட்டை நான் செத்து போயிருவேன். கோசாரிப்பட்டி என்றால் நம்மை போன்ற நாடக கலைஞர்களுக்கு சொந்தமான தாய்த்திரு நாடு. ஆனால் பிறந்த அப்பமார்களும் தாய்மார்களும் சபாபேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருணத்திலும் கடலலை போல் அமர்ந்திருக்கின்றனர். எதற்காக? என்ன காரணம்? அப்படியா? என்ன சாமி? கும்பல சாமி. எனக்கு எப்படி சீட்டு 30,000 தள்ளி போகுது? எப்படி எடுப்பேன்? உலகம் எல்லாம் புகழ் பெற்ற ஆமாங்க ஓம் சக்தியின் உருவம், ஓங்கார சொல்லின் அர்த்தம், ஆமா உண்மை, உண்மைதான், நேர்மை, அப்படி சொல்லக்கூடிய, அதாவது நேருக்கு நேர் பேசக்கூடிய தெய்வம். நேருக்கு நேர் பேசக்கூடிய தெய்வம். ஆமா சாமி. அருள்மிகு பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் ஆலயத்தின் முன்பதாக எமது குரு பெரியோர்களாம் ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். இன்று நாடகம் வைத்திருக்கிறாங்க. ஆமா சாமி. அப்படி இருந்தாலும் 1000 வெத்தலையில் ஓர் முகவெத்தலையாக கோயில் கவுண்டர் அளவு கன்றவர்களோ இன்னும் அதாவது ஒண்டிப்பனையை சேர்ந்த முத்து அப்பா குடும்பத்தினரும் கபடி கோடு போட்டு வச்சிருக்காங்க. முத்து அப்பா குடும்பத்தினரும் அவர் தமிழ் தம்பிமார்களும் மற்றும் நமது மாமன் மைத்தினர்கள் ஒன்று சேர்ந்து வெத்தலை தாம்பலம் கொடுத்து இன்று பிரிவிலே சிறந்தவராக விளங்கக்கூடிய ஏகாபுரத்தை சேர்ந்த அருமை அப்பா, அவர் பேர் சொல்ல கூட நாவு பூசிக்கிறது. ஆமா, அவர்களும் இன்னும் கோழிப்பட்டியை சேர்ந்த அருமை ஆசிரியர் அவர்களும் இன்னும் முக்கியஸ்தர்கள் அழைத்து வந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். ஆமா, இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. என்ன நாடகம்? இன்று வைத்த நாடகம் கட்டுவெறி நடந்துவெறி சண்டை. வாயில விட்டுருவேன், வாயில விட்டுருவேன். டச் போன் வாங்கினா நீ வாயில விடுவேன். அதாவது ஸ்ரீ ராமாயணத்தின் ஒரு பாகம். உண்மைதான். அதாவது ராமாயணம் என்றால் சாமான வேலை இல்ல. ஆமா சாமி, ராமாயணம் சாமான வேலை இல்லை. ஆமாங்க, ராமாயணத்தை
இந்த குறிவெறியோர்களால் கொண்டு வந்து இன்று ராமாயணத்தில் இறுதி பகுதியாக விளங்கக்கூடிய ராமகாவியத்தில் இறுதி பகுதியான மயில் ராவணன் சண்டை. மயில் ராவணன் சண்டை இல்லையே கதை சொல்லும் போது பொதுவச்சனமே காது கேட்கலாம் கசாமசான்னு பேசிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாருங்க. நாடகத்து பேர் சொல்லுங்க, அமைதியா கேளுங்க. சொல்லுங்க என்ன நாடகம்? ராமாயணத்தின் இறுதி பகுதி. ராமாயணத்தின் இறுதி பகுதி. ஆமாங்க. யுத்தகாண்டம். யுத்தகாண்டம். யுத்தகாண்டத்திலே மயில் ராவணன் சண்டை. மயில் ராவணன் சண்டை இல்லையே நீலமேகன் பட்டாபிஷேகம். கேட்டுக்கிட்டீங்களா? மயில் ராவணன் சண்டை. இதுதான் கதை. எல்லாம் படுத்துங்க. என்ன பண்ணாலும் பாருங்க. ஒரு மணிக்கெல்லாம் பாருங்க சோழ தோட்டாருக்கு காட்சி போயிடும். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பாப்பாங்க. அதுக்குதான் சேர் போட்டு கீழே போடக்கூடாது. ஆமாங்க. இந்த மயில்ராவன் சண்டையிலே இப்படி வந்திருக்கிறீங்களே, இப்படி வீரதீரமா வந்திருக்கிறீங்களே, நீங்க யார்? கண்டோர் கதிகலங்க. கண்டோர் கறி எடுக்க. ஒரே இருவாக முடியல. கண்டோர் கதிகலங்க. கண்டோர் கதிகலங்க. கண்டோர் கதிகலங்க. எதிரே வந்தோர் நடு நடுங்க. எதிரே வந்தோர் நடு நடுங்க. வீரம் 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 போட்டுக்கிட்டு தான் ராவடி பண்ணுதே ஒண்ணு. வீரம் 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 பலம் பலம் பலாக்கிரம் பொருந்திய என் பெயரோ உங்கள் பெயரோ தசகிரீவன் என்று சொல்லக்கூடிய ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் உண்மைதான். அப்படி ராமேஸ்வரனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தாங்களே உங்க அப்பா அம்மா தாய் தந்தை நண்பா, என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவினாடி அங்கத்தில் சுமந்தி பெற்ற தாயார் தந்தையார் சொல்லட்டுமா? தெரியும். என் தாயாரோ கைகாசி. உங்க தாயார் வைகாசி. வைகாசி விட சித்திரையும் இல்ல. கைகாசி. உங்க தாயார் கைபேசி. கைகேசி.
வாவுக்கும் கை ஏசிக்கும் நீங்க மகனாக சொல்றீங்களே சுவாமி, நீங்க எந்த நாட்டுக்கு அதிபர்? நான் ஆளக்கூடிய ராஜ்யம். நீங்கள் ஆளக்கூடிய ராஜ்யம் சொல்கிறேன். வராத்து முன்னாடி ஆள் பிடிச்சிட்டு அப்படி வந்தீங்களா நின்றுக்கிட்டா பார்ப்பாங்க. நண்பா சைலன்ஸ். என் நாடு தென்னிலங்கை. ஓ, உங்கள் நாடு. அண்ணா, எறும்பு மூலையில கல் எடுத்து போட்டா கலையும் வந்துக்கும். கொலவி கூடு. ஐயோ டீல போச்சு. சைலன்ஸ். என் நாடு தென்னிலங்கை. உங்கள் நாடு தென்னிலங்கை. நாடு தென்னிலங்கைன்னு சொல்றியா சுவாமி? எத்தனையோ இந்த இடத்துல என்னென்னமோ நாடகம் ஆடி இருக்குது. கதவுல நாடகமே ஆடுத. சைலன்ஸ். அப்போய் ஏப்பா, கதவுல நாடகமே ஆடுத. ஏதாவது காலியாகி வர மாதிரி நாடகம் வைக்கலாம், ஏதாவது பெரியாண்டிச்சு வர மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. விழுக்கோல் வேணாம் அனுப்பிட்டேன். ஏன் போன வாரம் எடப்பாடி பெரியாண்டிச்சு கோயில படாத பாடு பட்டேன். ஏன் கேக்குறா? ஐயோ சாமி, பெரியாண்டிச்சு கோயில் தெபம், பெரியாண்டிச்சு கூத்து நல்லா பம்ப போட்டுட்டு ஆடுறாங்க. பெரியாண்டிச்சு வெளியே வந்தோன்னு ஊர் சனமே சாமி ஆடுது. கை கால் திற இருக்கிறையும் சாமி ஆடணும். ஒரு ஆயாவால எந்திரிக்கவே முடியல. அந்த ஆயா ஏப்பா சாமி ஆடணும்? அந்த ஆயா எப்படி சாமி ஆடுது? எப்படி ஆடுது? கால் நீட்டி போட்டு அப்படின்னு சாமி ஆடுத. கோயிலுக்கு முன்னாடி கூடையில் எலுமிச்சக்காய் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சாமி ஆடுறான்னு சொல்லி கொண்டு போய் காய் கொடுத்துருவீங்க. ஒரு பையன் அந்த ஆயாவுக்கு எத்தச்சோட்டு காய், நல்லா 5 ரூபா காய். ஆயா சாமி ஆடுதுன்னு கொண்டு போய் ஆயாவுக்கு கொடுத்தான் பாரு. அந்த ஆயாவுக்கு பல்லு இல்லாட்டுக்குது. எலுமிச்சக்காய் கொடுத்ததுக்கு அதுக்கும் பல்லு இல்லாததுக்கு அதுக்கும் அந்த ஆயாவுக்கு அப்படி ஏடிஎம்ல போட்ட பணம் மாட்டும் போதக்கணும் உள்ள போகுது. சாமி ஆடி இருந்த ஆயா சாமி ஆடுறத விட்டுட்டு அப்படின்னு இருக்குதே. ஐயோ விட்டா ஆயாவை கொண்டு விடுவாரு சாமின்னு சொல்லி நான் கழுத்து பிடிச்ச ஆயா கழுத்து கொடுத்த கூட்டி காய வெளியெடுத்தேன். அதனாலதான் நீ கதவுல நாடகம். சாமி சாமியோ தாயோ பிள்ளையோ வந்து கூட சாமி பாட்டு பாடுவாங்க. சாமி பல்லு இருக்கிறவங்க சாமி ஆடுப்படுங்க. பல்லு இல்லாதீங்க உனக்கு தான் முன்ன வாய் திறந்துட்டுனா ஆயா போச்சு பூரா கட்டுப்பல்லு. தென்னிலங்கையாக இருந்தாலும் நண்பா சுவாமி, உங்களுக்கு திருமணம் ஆனதா இல்லையா?
அதற்கு முன்பதாக நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் எண்ணியும் ஒரு வருட்டாக எண்ணி என் ரத்த சொந்தங்களும் தாய்மார்களும் நண்பர்களும் என் உறவினர்கள் எல்லாம் எனக்கு நன்கொடை கொடுத்துள்ளனர். ₹1 கொடுத்திருந்தாலும் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக மனதால் எண்ணி அவர் செய்ய தொழிலில் மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான கல்வி கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரன் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி நூற்று ஆண்டு கால வாழ எல்லாம் வல்ல பச்சியமனை பிரார்த்திக்கின்றேன். மங்கை. ஓ, நீங்க மாலையிட்ட மங்கை. என் ஆசை நாயகி. ஓ, உங்க ஆசை நாயகி. என் தேவியோ மண்டோதரி. ஓ, உங்க தேவியோ மண்டோதரி. அப்படி உங்க தேவி மண்டோதரியாக இருந்தாலும் சுவாமி, நீங்க புதி பிறந்து குட்டுப்பாடு உண்டு. நீங்க மொண்டியா இந்தியா இல்லைங்க உண்டியா இல்ல கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? எப்படி கேக்குறேன்னா, ஏன்னா நான் ஒருத்தர் சுவாசங்கிறேன். நீங்க பணியாரம் சாப்பிடுவீங்க. 3 ஆண் மக்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தோம். 3 ஆண் மக்கள் ஒரு பெண் குழந்தை. உண்மைதான். யார் யாரு? கும்பகரணன், விபூஷணன், இந்த தசகிரீவன் என்று சொல்லக்கூடிய ராவணன். ஓ, ராவணன். 3 ஆண் மக்கள். உண்மைதான். ஒரு பெண் குழந்தை யாரு? பெண் குழந்தை என் தங்கையோ சூப்பலகை.
ஏங்க கவரிங் நகை இருக்குது, வெள்ளி நகை இருக்குது, அதெல்லாம் சோப்பு நகை. என்ன வெட்டுறது பெருசு இல்ல, 10,000 ரூபாய் பணம் போயிடும். ஆமா நான் போதும் சாமி சாமியா நீ உள்ள போடாதுன்னு கேளுங்கள் சபையோர்களே, ஒரு முக்கிய வேண்டுகோள். சாமி சாமி சாமியா நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இரவு நந்திப்பாட்டம் அளவுல, நாளை இரவு நந்திப்பாட்டம் அளவுல வேடன் சண்டை அர்ஜுனன் தேவைப்பட்டோம், வேடன் சண்டை அர்ஜுனன் தேவைப்பட்டோம் நாடகம். நாளை இரவு நந்திப்பாட்டம் அளவுல வேடன் சண்டை அர்ஜுனன் தேவைப்பட்டோம் நாளை நடைபெறும். அதே தை மாசம் 24ஆம் தேதி குஞ்சப்பனூர் பச்சமுத்துக்கு நினைவு நாளாக கர்ணஞ்சண்டை, கர்ணஞ்சண்டை நாளை நடைபெறும். அதுவும் இல்லாம அடுத்த வாரம் சனிக்கிழமை இங்கேயே கௌசி நாடகம் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து எங்கள் நாடகத்தை சிறப்பித்து கொடுக்குமாறு அந்த வணக்கத்தோடு கேட்டோம். சரி போயிட்டு எல்லாம் தவசி நேரத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? நாம 3 பேர் பிறந்திருந்தாலும் நண்பா சுவாமி எனக்கு மூலபல சேனை எல்லாம் உண்டு. மூலபல சேனை எல்லாம் உண்டு. இருபல பக்க 4 திசையிலும் எனக்கு சேனைகள் உண்டு. 4 திசையிலும் அரக்க குலத்திலே பிறந்தவன், இரக்கமில்லாத என் நெஞ்சம் கொண்டவன், அரக்க குலத்தில் பிறந்த இரக்கமில்லாத நெஞ்சமும் எண்ணமும் கொண்டவன். அரக்க குலத்திலே பிறந்து எனக்கு கூட பிறந்தவன் சொல்லவே வெக்கமா இருக்குது. யாரு? யாரு? விபூஷணன். கூட பிறந்த தம்பியே உங்களுக்கு பேர் சொல்லுக்கு வெக்கமா இருக்குது. சாமி என்னை எதிரி பக்கம் சேர்ந்து விட்டான். எதிரி பக்கம் சேர்ந்துட்டான். உண்மைதான். சரி சரி நண்பா, என் மகன் யார் தெரியுமா? யாரு? என் மகன் என் இந்திரா சத்துடான். ஒரு மகன் பேரை சொல்லும் போது, ஒருத்தர் குழந்தை எத்தனை பேருக்கும் போது பையன் பேரை சொல்லும் போது பெருமையா சொல்லுவாங்க. நீங்க மகன் பேரை சொல்லும் போது இவர் துக்கமா சொல்றீங்களே, என்ன சாமி காரணம்? நண்பா, அவன் இந்திரனே சிறைபிடித்து வந்ததனால் மேகநாதன் என்ற என் மகனுக்கு தேவரால் இந்திராசக்தி என்று பெயர் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட வீரன் பேர் சொல்லும் போது இப்படி அனந்தன் சாமி. நண்பா, என்ன நடந்தது தெரியுமா?
என் மகன் இந்திரசித்து மகாமாயன் கும்பகரணன் அதிகாயன் மூலபல சேனையெல்லாம் அடிந்து போனதன. மகாராஜா யாரு மந்திரி? மந்திரி இப்பொழுது இந்த தென்னிலங்கையில கும்பகர்ணன் இந்திரஜித்து அதிகாயன் மகாமாயன் ஆனதொரு மூலபல சேனை எல்லாமே இழந்து நிற்கிறேன். அனைத்தும் பறிகொடுத்து உண்மைதான். தன்னம் தனிமையா ஒன்றி ஒருவனாக உண்மைதான். இப்படி அழுது வருதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறது? பாவியாக மான பையன் கெடு வைத்துட்டு போயிட்டான். நாளை காலை பொழுது வடிந்தால் என்ன காளிக்கு பலி கொடு சந்தைக்கு சமரித்து வரணும் என்ன சொல்லி செய்வது என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறேன். மகாராஜா, அதற்கு ஒரு ஐடியா. உன் தாயாதி வர்க்கத்தை சேர்ந்த தம்பி மயில் ராவணன் உண்மைதான். பாதாளோகத்திலே சித்தாயி மகன் மந்திரஜாலம் இந்திரஜாலம் ஜெகஜாலம் கூடு விட்டு கூடு பயப்படி சொக்கு போடி மூலிகை நோய்களை கற்றுணர்ந்த உங்க தம்பி மயில் ராவணன் சொல்லுங்க அடிக்கடி. இப்ப இந்த நேரத்தில் உங்க தம்பியை கூப்பிட்டா பின்பற்றுக்கு வருவார்ல. பலே உன் யோசனை ஏற்க வேண்டியதா? அதனால நீங்க அரண்மனையில் இருங்க. நான் உடனே பாதாளோகம் சென்று அண்ணா அழைத்தார் என்று உங்க தம்பி மயில் ராவணனை உடனே அழைத்து வருகிறேன். அப்படி ஆகட்டும். அதிகாயம் மகாமாயன் ஆனதோடு மூலபலம் சேனை இப்படி சேனா செய்து பறிகொடுத்து விட்டு ஒன்று ஒருவனாக தன்னம் தனிமையாக நாளை சுத்தரா தேவிமதன் சூரியன் கிழக்கு திசை உதயமானா அந்த மாநில பையன் ராம பையன் சண்டைக்கு வருவான். என்ன செய்வது என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அப்ப மகோதர மந்திரி உங்க சிறிய தாய் மகனாக விளங்கப்பட்ட மயில் ராமனை அழைத்தால் பின்பலத்துக்கு வருவார் என்று சொல்ல அதுவரை சமயத்தில் மகோதர மந்திரி பாதாள லோகம் போக மயில் ராமன் சபைக்கு வருகிறவங்க